பிரியமானவர்களே, நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதம் 85:12 இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் என்பதாக. இந்த உலகத்தில் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை கொடுக்கிறார்கள். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு நன்மையான போதனைகளை கொடுக்கிறார்கள். திருச்சபை போதகர்கள் விசுவாசிகளுக்கு நன்மையான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நம் அருமை ஆண்டவர் எப்போதும் நமக்கு நன்மையானவைகளையே தருகிறார். நம்முடைய அருமையான ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து இப்படியாக கேட்கிறார்: உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது, பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். லூக்கா 11 11-13. பெற்றோர் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறார்கள். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்முடைய பரலோக பிதா நமக்கு தாயும் தகப்பனுமாயிருக்கிறாரே, அவர் நன்மையான ஈவுகளை கொடுக்காமல் இருப்பாரோ? தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று சொல்லுகிறாரே, தகப்பன் கைவிட்டாலும் நான் சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறாரே, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவதைப் போல நான் உங்களுக்கு இறங்குவேன் என்று சொல்லுகிறாரே, அவர் நன்மையான ஈவுகளை தரமாட்டாரோ? நிச்சயமாகவே உங்களுக்கு நன்மையானவைகளை தருவார். ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். மத்தேயு 6:31-32. பல வேளைகளில் நாம் கர்த்தருடைய வழிகள் தெரியாமல் திகைத்து போய்விடுகிறோம். பாடுகளும் உபத்திரவங்களும் வரும்போது நாம் தடுமாறி போய்விடுகிறோம். ஆனால் ஒன்றை நாம் மறந்துவிடக்கூடாது: இந்த காலத்து பாடுகள் இனி நம்மில் வெளிப்படும் தேவ மகிமைக்கு ஒரு காலம் ஒப்பானவைகள் அல்ல. கர்த்தர் இக்காலத்து பாடுகளை நமக்கு நன்மையாக மாற்றிவிடுவார். ரோமர் 8:28 அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்லுகிறார்: அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம் என்கிறார். நாம் பழைய ஏற்பாட்டில் யோசேப்பின் வாழ்க்கையை நோக்கி பார்க்கும்போது, யோசேப்பு எகிப்திலே அடிமையாக விற்கப்பட்டார். போத்திபாரனுடைய வீட்டிலே அநியாயமாய் குற்றஞ்சாட்டப்பட்டார். சிறைச்சாலை தண்டனையை வேதனையோடு அனுபவித்தார். ஆனால் இந்த சிறு சிறு பாடுகள் எல்லாம் மிக பெரிய நன்மைக்கு வழிகாட்டும் படிக்கற்களாகவே அமைந்தது. கர்த்தர் தருகிற நன்மையானது என்ன? அவர் நமக்கு தந்திருக்கிற பாவ மன்னிப்பின் நிச்சயம், இரட்சிப்பின் சந்தோஷம், தேவ பிள்ளைகளின் ஐக்கியம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், நித்திய ஜீவன், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை. இவைகளெல்லாம் எத்தனை மேன்மையான ஈவுகள்! தேவ பிள்ளைகளே, தேவன் அருளிய சொல்லி முடியாத நன்மையான ஈவுகளை எண்ணி எண்ணி கர்த்தர் இயேசுவை ஸ்தோத்தரிப்போமாக. இந்த நாளிலும் உங்களுக்கு புதிய நன்மைகளை கர்த்தர் தந்தருளுவார். பசுமையான ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். இம்மட்டும் இதுவரையிலும் நம்மை பாதுகாத்து நடத்தின கர்த்தர் இனி வரும் நாட்களிலும் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக.